ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து போன வீடியோல வந்து எப்படி வந்து AdSenseல பின் வெரிஃபிகேஷன் அண்ட் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு போன வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட வந்து எப்படி வந்து லிங்க் பண்றது, AdSenseல வந்து லிங்க் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் பின் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டேன் அப்டின்னா, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து வரும். நீங்க வந்து உங்களோட பேமெண்ட் மெத்தட வந்து ஆட் பண்ணுங்க அப்டின்னு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். நீங்க வந்து AdSenseக்குள்ள வந்து போங்க. AdSenseல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல பேமெண்ட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்டின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க வந்து அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஃபோட்டோல காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஃபோட்டோல வர்ற மாரி உங்களுக்கு வந்து வரும். உங்களோட நேம் கேட்கும். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க பாஸ்புக் எடுத்து கையில வச்சுக்கோங்க. கையில வச்சதுமே, நீங்க வந்து அந்த பாஸ்புக்ல இருக்கிற மாரியே கரெக்ட்டா குடுங்க. அந்த என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் எடுத்து கரெக்ட்டா குடுங்க. நீங்க வந்து இப்படி கூட நெனைக்கலாம். நீங்க வந்து நான் வந்து பான் கார்டு குடுத்திருந்தேன். பான் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் குடுத்திருந்தேன். அந்த நேம் வந்து இதுல இல்ல. கேப்பிட்டல் லெட்டர் மாறி இருக்கு. இனிஷியல் மாறி இருக்கு அப்படின்னு கூட நெனைக்கலாம். அத வந்து இவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ AdSense வந்து உங்க நேம்ல இருக்குன்னா, வேற ஒருத்தவங்க நேம்ல கூட நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ணலாம். அதுல வந்து பிரச்சனை இல்ல. நீங்க பேமெண்ட் மெத்தட் வந்தா நீங்க யார் நேம்ல வேணா ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க வந்து உங்க பேங்க் புக் எடுத்து கையில வச்சுக்கோங்க. கையில வச்சதுமே அதுல இருக்க நேம அப்படியே அதுல டைப் பண்ணுங்க. கரெக்ட்டா நீங்க டைப் பண்ணிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ பேங்க் அக்கவுண்ட் நேம் கேட்கும். பேங்க் நேம் கேட்கும். பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் நேம கரெக்ட்டா நீங்க வந்து அதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இந்தியன் பேங்க். அந்த பேங்க்ல தான் இந்தியன் பேங்க் இல்லன்னா SBI பேங்க் அந்த மாரி பெரிய பெரிய பேங்க் அக்கவுண்ட் தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அ அப்படின்னு இல்ல. நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் வேணா குடுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட் நேம வந்து கரெக்ட்டா நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2 டைம் கேட்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் குடுத்துருங்க. செகண்டும் அதே மாரி கரெக்ட்டா. நீங்க வந்து காப்பி பண்ணி குடுக்காதீங்க. ஏன்னா காப்பி பண்ணா நீங்க அது ஏற்கனவே ஒரு இதுல தப்பா பண்ணியிருந்தா, செகண்ட் இதுலயே அது தப்பா தான் வரும். நீங்க காப்பி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுல நீங்க வந்து டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணதுமே செகண்ட் இதுலயும் நீங்க டைப் பண்ணுங்க. பார்த்து டைப் பண்ணுங்க. அப்புறம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு 2 டைம், 3 டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுமே அடுத்து IFSC கோடு கேட்கும். IFSC கோடு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் பாஸ்புக்லயே இருக்கும். நீங்க வந்து தேடி பார்த்தீங்கன்னா, அதிலயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா, நீங்க வந்து உங்க பேங்க்ல போய் கேளுங்க. அது வந்து தருவாங்க. அப்புறம் ஷிஃப்ட் கோடுன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து உங்க பேங்க் பாஸ்புக்ல இருக்காது. நீங்க வந்து போய் நேரடியா பேங்க்ல போய் கேட்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து போய் கேளுங்க. அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க. உங்களுக்கு எதுக்கு வேணும்? அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா, நீங்க இப்படி யூடியூப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து அத குடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த IFSC கோட், ஷிஃப்ட் கோட் உங்களுக்கு கிடைச்சதுமே, அதில வந்து நீங்க என்ட்ரி பண்ணி ஓகே சேவ்ன்னு குடுத்துக்கோங்க. சேவ்ன்னு குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படின்னு குடுத்துருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து முடிஞ்சு. இப்போ வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்ட்டா $100 வந்ததுமே உங்க பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க்குக்கு வந்து ஒரு 25ஆம் தேதி, 26ஆம் தேதிக்குள்ள உங்க பேங்க்குக்கு வந்து வந்துரும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா வராது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க, வாங்குறீங்க அப்டின்னா, நீங்க வந்து பேங்க்குக்கு போங்க. பேங்க் மேனேஜர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து பேசுங்க. எனக்கு வந்து இப்டி வருது, வந்திருக்கு. நீங்க வந்து அத வந்து அ எனக்கு வந்து எடுத்து குடுங்க அப்டின்னு சொன்னா தான் அவங்க வந்து அங்க பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காலருந்து அது வந்து டாலரா வரும். அது வந்து அதனால எதுக்கு இங்க வருது அப்டின்லாம் உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து எப்படி வருது? நீங்க உங்க யூடியூப் சேனல் இருக்கும். இல்லன்னா வெப்சைட் இருக்கும். அத வந்து நீங்க காமிங்க. இது மாரி நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன். இல்லன்னா வெப்சைட் ரன் பண்ணிட்டுருக்கேன். அதனால அதுலருந்து எனக்கு வந்து மந்த்லி எனக்கு வந்து சேலரி மாரி வரும்.
அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி தர சொல்லுவாங்க. நீங்க வந்து அத தமிழ்ல கூட எழுதலாம். ஓகே. இப்ப வந்து அந்த லெட்டர் வந்து எப்படி எழுதுறதுன்னு கூட நான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோல காமிக்கிறேன் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து அனுப்புனர், பெறுநர் போட்டுக்கோங்க. அனுப்புனர் வந்து மேல வந்து அ அனுப்புனர்ல வந்து உங்க நேம் எழுதிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஆனா அப்புறமேல் பெறுநர்ன்னு போட்டு வங்கி மேலாளர் அவர்கள் அப்படின்னு நீங்க போட்டு, நீங்க வந்து அந்த எங்க வந்து பேங்க் இருக்கோ, உங்க பிரான்ச் எங்க இருக்கோ, அந்த பிரான்ச்ச வந்து நீங்க வந்து குடுத்துக்கோங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஸ்மாலா எனக்கு வந்து இப்படி வந்து YouTubeல வந்து மணி வந்து காசு வந்திருக்கு. இத வந்து எனக்கு விடுவித்து குடுங்க. அப்படின்னு வந்து குடுத்தீங்கன்னா போதும். கீழ வந்து இப்படிக்கு அப்படின்னு போட்டு உங்களோட கையெழுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேங்க்ல வந்து அங்க Adsenseல வந்து உங்களுக்கு பணம் வந்து $100 அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்லிப்பு மாரி ஒரு இது வந்திருக்கும். உங்களுக்கு மெயில்ல வரும். இல்லன்னா நீங்க அதிலேயே பேமெண்ட்ன்னு இருக்குல்ல, அதுல போயி நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க அத அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, நீங்க வந்து அப்படியே அத ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு அதையும் நீங்க எழுதினதையும் ஒரு ஸ்டேப்லர் அடிச்சு உங்க பேங்க்ல வந்து குடுத்துட்டீங்கன்னா, ஒரு 1 நாள், 2 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து உங்க பேங்க் பாஸ்புக் வந்து உங்களுக்கு வந்து அந்த மணி வந்து வந்துரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் 21ஆம் தேதி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனா கரெக்ட்டா $100 வந்திருக்கணும். $100க்கு மேல வந்திருக்கணும். இல்லன்னா $100 டச் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து 10ஆம் தேதியிலருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களோட அ AdSenseல உங்களோட YouTubeல இருந்து AdSenseக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி கரெக்ட்டா உங்களுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க உங்களோட பேமெண்ட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.